விவசாயிகளின் பேராயுதமே இந்த விதைகள் தான். இந்த மரபு விதைகளின் பயன்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மரபு விதைகளால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இது போன்ற அனைத்து தகவலையும் எடுத்துரைப்பதற்காக தான் இந்த தமிழக விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் இந்த காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா. விவசாயிகளின் விதை உரிமையை பாதுகாக்கவும் மக்களுக்கு நஞ்சில்லா உணவை படைக்கவும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் வேலூரில் 4ஆம் ஆண்டு காய்கறி கிழங்கு விதை திருவிழா நடைபெற்றது. பெருகி வரும் நோய்களுக்கு மத்தியில் நஞ்சில்லா உணவு தேடல் அதிகரித்து வருவதை இத்திருவிழாவில் கூடிய கூட்டமே சாட்சி. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், அவரைக்காய், சுரக்காய், புடலங்காய், பாகற்காய், பீர்க்கங்காய், காராமணி, பூசணிக்காய், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என ஆயிரக்கணக்கான ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு அதன் விதைகள் விற்பனையும் செய்யப்பட்டது. இளந்தளிர்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்கிய இந்த விதை திருவிழாவில் ஒவ்வொன்றிலும் இத்தனை ரகங்களா என வியப்படைந்து சிறுவர்கள் அதன் பெயர்களை எழுதி கொண்டு விதைகளை வாங்கி சென்றனர். அடுத்த தலைமுறையினருக்கு சரியான சிந்தனையும் நம்பிக்கையும் விதையாக விதைத்தது இந்த விதை திருவிழா. நம்மளுடைய தேவையை நம்மளே முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பு வாழ்க்கை வாழறதுக்காக என்னென்ன மரபு விதைகள்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்து நாங்களும் அதை எங்களுடைய நிலத்தில் முயற்சி செஞ்சு நாங்களும் பயன்பெறணும்னு இங்கே வந்திருக்கோம் சார். நெல் வகைகள்லாம் ஆயிரக்கணக்கான வகைகள் இருந்துச்சு. எல்லாமே நம்ம பார்க்காத தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த ஜெனரேஷன் கற்றுக்க வேண்டிய காய்கறிகள் எல்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வாங்கி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பயிர் வச்சு நம்மளோட கல்ச்சரை இன்னும் மேம்படுத்தணும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறி கிழங்கு எல்லாமே இருக்குது. பார்க்க வியப்பாக இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, நம்ம மக்களுக்கு இவ்வளோ தெரியலையே, எல்லாரும் இதை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த உணவுகளை நம்ம இயற்கை முறையில் எடுத்துக்கும் போது நம்ம உடல் நலமும் பாதுகாக்குது, நம்மளுடைய ஆயுட்காலமும் கூடுது. இப்படிப்பட்ட ஒரு விதைகளும் காய்கறிகளையும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இயற்கையான உணவு மருந்து அப்படின்றத தான் இவங்க இந்த விதை திருவிழா மூலமா நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இவங்க கொண்டு சேர்க்குறாங்க. இங்கே ராகி பார்த்தேன், வெஜிடபிள்ஸ் பார்த்தேன், ஃப்ரூட்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ்லாம் சாப்பிட்லாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. இந்த கான்செப்டெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க ஒரு நோயில்லா நஞ்சில்லா ஒரு வாழ்வாழத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. எல்லாம் ஆர்கானிக் பயோ ஆர்கானிக் உரங்கள்லாம் போட்டு மண் பாழா போச்சு. மறு உற்பத்திக்கு உதவாத சொத்தை விதைகளிடம் அடிமைப்பட்டு விதை உரிமையை இழந்து நிற்கும் நிலையில் விவசாயிகளுக்கு விதையில் தற்சார்பின் அவசியத்தை உணர்த்தியது. இந்த திருவிழாவிலிருந்து விதைகளை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் விளை வச்சு உங்கள் உணவை நீங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை இது கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த எல்லா விதைகளுமே நாட்டு விதைகள், மறுமுளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள். நீங்கள் ஒரு முறை போட்டிங்கன்னா மறுபடியும் அதுலேருந்தே விதை எடுத்து மறுபடியும் போட்டுக்க முடியும். நீங்கள் போடலைன்னா கூட களை மாதிரி அந்த செடிகள் விழுந்து தானாக முளைக்கக்கூடியது. இன்னொன்று, இந்த விதைகளை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தக்கூடிய பெரிய சொத்தாக பாருங்கள். அந்த உருவாகிற விதை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். அந்த ஆரோக்கியமான சமூகம் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே. இதனுடைய நோக்கம் என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு நஞ்சற்ற உணவு அளிக்கணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய கடமை. இந்த விதை திருவிழா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1200 ரகங்கள் ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்துகிறோம். இங்கே வெறும் காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த காய்களால் இங்கே இருக்கிற அரிசிகளாலையும் நாங்கள் உணவுகளும் சமைச்சு அந்த உணவுகள் மூலிமா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். 4 காய்கறி ரகங்கள் தான் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு காய்கறிகளில் இருக்கிற அதிகமான மருத்துவ சத்தும் சுவை மனம் எல்லாமே கூடுதலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரபு ரகங்களில் மட்டும்தான் அங்கே உண்டு. அதை எப்போ உணர முடியும்னா எல்லா மக்களும் இப்படி இந்த மாதிரி வர்ற சூழலில் மட்டும்தான் உணர்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா இங்கே இருக்கிற விதைகளை வாங்கிட்டு போய் அவங்கவுங்க காட்சிப்படுத்தணும், உற்பத்தி பண்ணணும். எல்லா வேலையும் அவங்க செஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியம். மக்களை தற்சார்பு வாழ்வியலுக்கு அழைத்து செல்ல அரசு தயங்கும். மக்கள்தான் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிறார் வானகத்தில் பயிற்சியாளராக இருக்கும் ரமேஷ். தற்சார்பு வாழ்வியை நோக்கி இந்த மக்கள் செல்வதை இந்த எந்த அரசாங்கமும் ஏற்காது. இயற்கை வேளாண்மைக்குள்ள போனால் அவனோட தற்சார்பு வாழ்க்கை கிடைச்சிடும். அப்படி தற்சார்பு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா இங்கே ஒரு கூட்டமைப்பு இருக்காது. மற்ற விஷயங்கள் திட்டங்களை தீட்டுபவர்கள் இல்லை நவீன ரசாயன வேளாண்மையில் மூழ்கி இருப்பவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு இதற்கான நல்ல திட்டங்களை தீட்ட முடியாது. அப்போங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் தான் விழிப்பு ஏற்படணும். உங்களுக்கான உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, உங்களுடைய உணவில் நஞ்சு கலந்திருக்கிறது, உங்களுடைய நீரில் நஞ்சு கலந்திருக்கிறது, இந்த மண் மாடாக இருக்க போய் தெரிஞ்ச போகிறோம். மக்கள் தான் விழித்தர வேண்டும். அந்த ரசாயன உரங்கள், அந்த பூச்சிக்கொல்லி விஷயங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள்
அவர்களுக்கு இவ்வளவு ஆட்களாக தான் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு என்ன வருத்தம்னா, இது ஓரளவுக்கு எஜுகேட்டிவாக ஹைலி சோஃபிஸ்டிகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்ட தலைமுறைக்கு விவசாயம்னா தெரியல. அப்போ ஸ்கூலில் ஒரு 10% இடத்தையாவது ஒதுக்கி அங்கே தேசிய பசுமைப்படை அது இதுன்னு வச்சுருக்காங்க. பசங்களை டெய்லி 1 hour அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அதில் 10%ஆவது விவசாயத்தை தெரிஞ்சு அந்த லைனுக்கு வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு ஒரு நோக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 800-900 அம்மா உணவகங்கள் இருக்குது. இந்த இடத்துல வெறும் இட்லி தோசையாக சோறாக தான் போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 50%ஆவது மக்களுக்கு ஒரு பாரம்பரிய உணவத்தை கம்மங்கூழ் கிடைக்கும், கேப்பக்கூழ் கிடைக்கும். மகளிர் சுய குழு மூலமாக ஒரு கவர்மெண்ட் சித்தா அண்டு நேச்சுரல் டாக்டர்ஸ் மூலம் சூப்பர்வைசிங் பண்ணிங்கன்னா மக்களுக்கு சரியான ஹெல்த் ஃபுட்டு கிடைக்குங்கிற ஆசையை இந்த கூட்டத்தின் மூலமாக பதிவு செய்கிறோம். 3வது ரொம்ப ரொம்ப விரும்புகிற விஷயம் என்னென்னா, பசங்க எல்லோரும் செல்ஃபோன் அடிக்ஷனில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கும் உண்டான கம்யூனிகேஷன் கேப் கூடிகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மாற்று தெரியல. ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மாடி தோட்டத்தை உருவாக்கக்கூடாது? இங்கே இருக்கிற விதையை வாங்கிட்டு போகலாம், கண்ணை வாங்கிட்டு போகலாம். அவங்கவுங்க வீட்டு மாடி தோட்டத்தில் உருவாக்கும் போது வீடு குளிர்ச்சியாகுது. பசங்களுக்கு மைண்ட் செட்டிங் மாறும். அவனுக்கு டெய்லி ஒரு மண்ணுக்குள்ளே விதையை போட்டு 10 நாள் முளைக்கும் போது அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள், வீடியோ பண்ணுங்கள். அப்படியே அவன் தன்னைத்தானே அந்த கம்யூனிகேஷனையும் இயற்கை விவசாயத்தையும் இணைச்சிட்டா அவனுடைய கலாச்சாரம் வரும். அப்போ தான் பசங்க செல்ஃபோன் அடிக்ஷன் மீளுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். மூலிகை செடி ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கோம். மக்கள் ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காகவே மூலிகை செடி இங்கே உற்பத்தி பண்ணி நாங்களே உற்பத்தி பண்ணி இங்கே விற்பனையும் பண்ணுறோம். மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாங்குறாங்க. அவங்க ஒவ்வொரு செடிகளை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் செடி மட்டும் வைக்கல, செடியில் அதோட பயன்கள் இங்கிலீஷில் தமிழில் சயின்டிஃபிக் நேம் வித் ப்ரைஸோடவே கொடுத்துருக்கோம். அவங்க மக்கள் படித்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி பாயிண்டில் சிறுவர் முதல் பெரியவர் வரை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்கள் என்ற தலைப்பில் களிமண் பொம்மைகள் செய்வது குறித்து ஓவியர் அனில் கிருத்திகா அளித்த பயிற்சியில் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த பாட்டை நானே தான் பண்ணேன். இந்த சண்டே நான் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நான் எல்லாம் பார்த்தேன். விதைகளும் குழந்தைகளுமே பூமி தாயின் கடைசி நம்பிக்கை. பெருஞ்செயலுக்கான கருநிலை. விதைகள்தான் நம் உணவுக்கான கருப்பொருள். பல்லாயிரம் ஆண்டுகால அறிவை கொண்டிருக்கும் விதைகளை அறிவுள்ள சமூகம் பற்றிக் கொள்ளட்டும். விதைகள் பரவட்டும். நோயில்லா சமூகம் பிறக்கட்டும்.